Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily counterparts for TN News, RB, TNPSC, SSC, RRB in banking. So Indian நடப்புகளை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் தான். ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 4 கோடி ஏழைகள் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா தரமான வீட்டை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கும் அதிகமான ஜன் ஔஷதி கேந்திரா, அதாவது மக்கள் மருந்தகம். சரிங்களா? ஜன் ஔஷதினா என்னதுன்னா மக்கள் மருந்தகம்ல 50லேருந்து 90% மருந்துகள் வந்து அவங்களுக்கு தள்ளுபடியாக கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இலவச ரேஷனுக்கு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2029 வரைக்கும் 80 கோடி பயனாளிகளுக்கு ரேஷன் கடையில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டேட்டா, ஸோ இவங்க கடந்த 10 வருஷத்தில் 25 லட்சம் கோடி பேரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வறுமையிலேருந்து மீட்டிருக்கிறதாவும் நமக்கு வந்து நியூஸில் இருக்குது. ஸோ அதையும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூஸில் பார்க்கலாம். வேற்று கிரகத்தில் மனிதர்கள் வாழும் நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் வந்து என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் விண்வெளி மீதான ஆர்வம் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் அவர்கள் தான். ஸோ அவர் கண்ட கனவு 60 ஆண்டுகளாக விண்வெளி துறையில இந்தியா வந்து வளர்ச்சி பெற்றுட்டு தான் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடித்தளமே அவர் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1960 உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலவுல வந்து கால் பதிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வந்து 2023ல் ஸோ தென் துருவத்தில் வந்து தரையிறங்கின முதல் நாடு அப்படின்ற பெருமை வந்து இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றியும் பேசியிருக்காரு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ராக்கெட் தொழில்நுட்பம், உதிரி பாகங்கள் தயாரிப்பு என பல்வேறு துறைகள்லையும் இந்தியா வந்து தன்னிறைவு வந்து அடைஞ்சிட்டு வருது அப்படின்றாங்க. அதாவது உள்ளேயே வந்து தயாரிச்சுக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சரியான திட்டமிடுதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தோல்வியிலிருந்து வெளிவந்து வெற்றியை வந்து பெற முடியும். ஸோ இது வந்து நான் எல்லா துறைகளுக்கும் தான் வந்து சொல்கிறேன் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி தொடர்பான ஆய்வுகளுக்கு மட்டுமின்றி நாட்டின் பொருளாதாரம், இணைய சேவை, வானிலை முன்னெச்சரிக்கை, எல்லை பாதுகாப்பு உள்பட சமுதாயத்துக்கான பங்களிப்பையும் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து செய்து வருகிறது அப்படின்றதையும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2040 நிலவுக்கு மனுஷர்களை அனுப்புகிற திட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ நிலவு, செவ்வாய் இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்கள்லேயும் வாழும் நிலை வந்து சீக்கிரமாக வரும் அப்படின்றதையும் பேசியிருக்காரு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கேட்டதுக்கு என்ன ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்டதுக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஸோ சந்திராயன் 4 பற்றி இன்னும் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்கலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் குலசேகரன் பட்டினம், ஸோ இது வந்து எந்த ஊரில் இருக்குன்னா நமக்கு தெரியும், தூத்துக்குடி. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி 200 அந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ராக்கெட்டு. ஸோ அதே போல் இனி வரும் காலத்தில் குலசேகரப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா PSLV 500 கிலோ எடையுள்ள ராக்கெட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு குலசேகரப்பட்டினத்தில் ஏவப்படும் அப்படின்றதையும் பேசியிருக்காரு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவில் 20% பெண் விஞ்ஞானிகள் வந்து பணியாற்றி வராங்க. அவர்களது பணித்திறன் வந்து சிறப்பாக இருக்கு அப்படின்றதையும் பேசியிருக்காரு. சரிங்களா? ஸோ ஹைலைட் பண்ணதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், காசிரங்கா தேசிய பூங்காவில் பிரதமரின் யானை சவாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காசிரங்காவில் யானை சவாரி வந்து மேற்கொண்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சில மிருகங்களையும் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு காசிரங்காவை பற்றி தெரியணும். ஸோ காசிரங்கா எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ காசிரங்கா வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த யானையோட பேர் என்ன அப்படின்னா பிரத்யும்னா அப்படின்ற இந்த யானையோட பேர். சரிங்களா? இதில் ஏறி தான் வந்து சவாரி செஞ்சுருக்காரு. ஸோ மேபி உங்களுக்கு கேட்கலாம், பிரத்யும்னா அப்படின்ற ரீசெண்டாக செய்திகளில் காணப்பட்டது, இது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா யானை. ஸோ எதனுடன் தொடர்புடையதுன்னா ஸோ பிரதமர் அவர்கள் வந்து சவாரி செஞ்ச அந்த யானையோட பேர் தான் பிரத்யும்னா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா உலக அழகியாக செக் குடியரசின் கிறிஸ்டினா பிஸ்கோவா தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 71வது உலக அழகி போட்டியில் செக் குடியரசோட கிறிஸ்டினா பிஸ்கோவா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த உலக அழகி போட்டி வந்து பார்த்தீங்கன்னா 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கக்கூடியது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் இந்தியாவில் சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து கலந்துருக்காங்க. ஸோ அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷினி ஷெட்டி.
ஸோ இவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துக்கு அப்புறம் வந்து போக முடியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த வருஷம் உலக அழகி யாரு அப்படின்னா செக் குடியரசு, ஓகேவா, செக் ரிபப்ளிக்கை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா. நெக்ஸ்ட் நியூஸ், தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தேர்தல் ஆணையர், ஒரு தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதில் 2 தேர்தல் ஆணையர்ல, சரிங்களா, ஸோ போன தடவை அவர் வந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. ஸோ அந்த 2 தேர்தல் ஆணையர்ல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அனுப் பாண்டே. ஸோ அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இருந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா அருண் கோயல் அவர்கள். ஸோ இப்போ அருண் கோயல் அவர்களும் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் ஆணையர், அதாவது எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அந்த போஸ்ட் வந்து 2 போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்டா இருக்கு அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1985ஆம் ஆண்டுல பஞ்சாபோட பிரிவு IAS அதிகாரியான அருண் கோயல் அவர்கள் 2022ஆம் ஆண்டு நவம்பரில் தேர்தல் ஆணையராக பதவியேற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து 2022ல இருந்து 2027 வரைக்கும் இவர் தான் இருப்பாரு. ஸோ இப்போ வந்து நடுவுலயே வந்து ராஜினாமா பண்றாங்க. ஸோ அப்போ வந்து தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அவரோட போஸ்ட் இருக்கு, பிளஸ் 2 தேர்தல் ஆணையரோட போஸ்ட் வந்து வேக்கண்டா இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல இந்தியாவின் பாதுகாப்புக்கு பலமுனை அச்சுறுத்தல்கள் அப்படின்னு சொல்லிட்டு விமானப்படை தலைமை தளபதி VR சௌத்ரி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இங்க நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்க ராணுவ அதிகாரியான ஈரோடு பெண் பொறியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராணுவ அதிகாரிகள் பயிற்சியை வந்து நிறைவு செஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க பேரு எம் சரண்யா. ஸோ இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க எந்த ஊர்னா ஈரோடு மாவட்டம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் 32வது உறுப்பினராக பின்வரும் நாடுகளில் எது உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். அதாவது வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அப்படின்னா நாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுல 32வது மெம்பர் கண்ட்ரியா யார் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னா ஸ்வீடன். நெக்ஸ்ட் நியூஸ், சேலா சுரங்கப்பாதை எந்த வடகிழக்கு மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசம். நெக்ஸ்ட் நியூஸ், ஜூஸ் ஜாக்கிங் என்ற பிரபலமான சொல் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சைபர் தாக்குதல்கள், அதாவது சைபர் அட்டாக்கோட தொடர்புடையது. நெக்ஸ்ட் நியூஸ், சூரியனை விழுங்கும் புத்தகம் ஒரு நாவல், எழுதியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கவிதா சின்ஹா. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் ஷெஃபாஸ் ஷெரீப், ஸோ நேற்று தான் நம்ம பார்த்துருப்போம், ஷெஃபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட பிஎம்ஆ, சரிங்களா, பிஎம்ஆ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தாரி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிபராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா பாகிஸ்தான். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முதல் அரசாங்க ஆதரவு OTT தளத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ அந்த கேரளால என்ன நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் அரசாங்க ஆதரவு OTT வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சி ஸ்பேஸ், சி ABC இருக்கு இல்லையா, அதுல சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் SPACE ஸ்பேஸ், சி ஸ்பேஸ் அப்படின்ற இந்த பேர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த OTT தளம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த அம்ராபாத் புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த சமுத்திர லக்ஷ்மணா உடற்பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கும் இடையே நடத்தப்படுகிறது? ஸோ இந்த நியூஸை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 5 டைமுக்கு மேலே பார்த்துருப்போம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியா மற்றும் மலேசியா. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவில் சிறுத்தைகளின் நிலை 2022 அறிக்கையின்படி சிறுத்தைகள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம் எது? ஸோ ஆப்வியஸா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டைகர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த அதித்தி திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறை. ஸோ இந்த மொத்த துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 30 டெக்னாலஜிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்களாம். ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதித்தி திட்டம் வந்து சொல்லுது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தான். ஸோ அவ்வளோதான், இதோட இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.